நண்பர்களே, நான் இன்றைக்கி என்னோடய சொந்த வயக்காடுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வயல் இது 4 மரக்க விதைப்பாடுன்னு சொல்லுவாங்க. நான் இதை என்ன பண்ணியிருந்தேன்னா விதைச்சிருந்தேன். விதைப்பு இப்போது பொதியாகிற கண்டிஷன், அதாவது கதிர் வர கண்டிஷன். இந்த ஒவ்வொரு கதிராட்டு வருதா தெரியுதா உங்களுக்கு பார்க்க? இந்த கதிர் வர கண்டிஷனில் நம்ம வயலை எலி என்ன அட்டகாசம் பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய நஞ்சை எல்லாத்தையுமே வெட்டி போட்டுருச்சு. என்னோடய வருமானம் எந்த அளவுக்கு வெட்டி போட்டிருக்கு பாருங்கள். நம்ம நஞ்சை நெல் வர கண்டிஷன் இங்கே பாருங்கள், நெல் நமக்கு வெளியே வர கண்டிஷனில் எல்லா நஞ்சையுமே வெட்டி அழிச்சிட்டு ஒரு விவசாயத்தோட நிலமையை பார்த்திங்களா? இத்தனைக்கும் நமக்கு தண்ணியும் வெள்ளை தண்ணி தான் பாய்ஞ்சிட்ருக்குது. குளத்து தண்ணி கூட தீந்துடுச்சு. இந்த நிலமையிலையும் நம்ம விவசாயம் பண்ணி அதுக்கு இவ்வளோ காசை போட்டு வரப்பு வெட்டி தொழி அடித்து இவ்வளோ செலவு பண்ணியும் கடைசியில் எலி அவ்வளோத்தையும் வெட்டி ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஃபுல்லாகவையுமே எலி வெட்டிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ கேப்பு சுற்றி தெரியுது அவங்களுக்கு. இந்த ஏரியாலாம் நமக்கு எலி வெட்டாத இடம். இது பாருங்கள் எவ்வளோ கேப் கிடக்குது பாருங்கள். நஞ்சு அவ்வளோத்தையும் வெட்டி போட்டிருக்கு பாருங்கள். கட் பண்ணி பாருங்கள், துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கு. ஒரு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோக்குள்ளே வெட்டி போட்டிருக்கு பாருங்கள் எலி அவ்வளோத்தையும். எனக்கு இந்த நஞ்சில் கிடைக்கிற அந்த சாப்பாட்டுக்கு கிடைக்கிற நெல் எல்லாமே எலி அவ்வளோத்தையும் கட் பண்ணி போட்டுருச்சு பாருங்கள். ஒரு ஏரியா, ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு கால்வாசி வயல் வெட்டிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் விவசாயத்தை விடப்போகிறே கிடையாது, கண்டிப்பாக தொடருவோம்.